இதாமா என்ன சோப்பா இருக்கீங்கெல்லாம்? நல்லாதான் கழுவுனேன், நல்லாதான் கழுவுனேன். சோப்பா இருக்கே எல்லாம் நான் ஒழுங்கா கழுவுனாதான். காட்டுது வெள்ளை சட்டையை காட்டிங்க. இந்த சட்டையா? காலெல்லாம் அழுக்கு அப்படியே இருக்குது. எப்படி கையில துவச்சே வாஷிங் மிஷின்ல போட்டியா? மிஷின்ல தான் போட்டேன். ஏன் ஒரு வெள்ளை சட்டையெல்லாம் எடுத்து ஒரு பிரஷ் போட்டு நல்லா தேய்க்கணும்னு தெரியாதா? மொத்தமா மிஷின்ல போட்டா இது சாயம் ஒட்டிக்காது. என் புள்ள சட்டை சரிங்க தெரியும், கையில துவைச்சேன். எதுக்கு வெங்காயத்தை எப்படி வெட்டணும், எப்படி தக்காளி வெட்டணும்னு தெரியல. இதெல்லாம் மருமகளை அனுப்பிச்சுட்டு நம்ப வீர வாங்கினுக்கிறேன். தம்பி சாயந்தரம் வரப்போ அம்மா பிளவுஸ் அங்கே முனையில கொடுத்துருக்குறேன், ரோஸ் கலரும் ஊதாப்பு கலரும். அது வரப்போ வாங்கிட்டு வந்துரு. சரிங்க. அந்த ரேஷன் கார்டில் நேம் சேர்க்கறதுக்கு சொல்ல சொல்லிருந்தீங்க, பார்த்துட்டீங்களா? சாரிம்மா மறந்துட்டேன்டா. நான் அசோக் என் ஃப்ரெண்டு கிட்ட சொல்லிட்டேன். நெக்ஸ்ட் வீக் ஆதார் கார்டு வச்சு லிங்க் பண்ணி அது நேம் ஆட் பண்ணிடலாம் ரேஷன் கார்டில். அந்த பொம்பளைக்கு சீட்டு காசு கொடுக்கணும்னா நான் 2 நாளாக கேட்டுன்னு இருக்கேன். ஏன்னா கையில் கொடுத்து விட்டாதான் நான் இது பண்ண முடியும். சாரிம்மா மறந்துட்டேன், நான் கிரெடிட் ஆயிடுச்சு. ஈவினிங் வரும்போது ஏடிஎம்ல எடுத்துட்டு வந்துடுறேன். இங்கே சாரி. சரிம்மா நான் போயிட்டு வரமா, டைம் ஆகுது. போயிட்டு வரேன்டா. ஏண்டி என் புள்ள உங்ககிட்ட சாரி கேட்கணுமா? ஐயோ நான் அவர் சாரி கேட்கணும்லாம் சொல்லல, நான் சும்மா கேட்டேன் பேர் சேர்த்துட்டாருன்னு. நான் சும்மா சொன்னேன், காசு கொடுத்து சொன்னேன். எப்படி பேசுறீங்க? என்ன பேசுவா? எல்லாம் பொண்ணை ஒழுங்கா வளர்க்கணும். பொண்ணை ஒழுங்கா வளர்க்காம இருந்தா எல்லாம் உங்க அம்மாவை சொல்லணும். உன்ன சொல்லி நான் கொடுத்தணும். ஒரு பொண்ணை இன்னொரு மாதிரி வீட்டுக்கு அனுப்புறமே, அங்க போனா ஒழுங்கா அடக்க உடக்கமா சமைக்க தரணும், அது இதுன்னு. அவ ஒழுங்கா வளர்க்கறதுனால தான் எப்படி இருக்கிற நீ. அத்தை தேவையில்லாம எங்க அம்மாவை பத்தி எல்லாம் பேசாதீங்க. உங்க அம்மாவை பத்தி பேசாதீங்க. நான் பேசக்கூடாது அவங்க அம்மாவை பத்தி? எல்லாம் பேசுவேன் நானு. இதுவும் பேசுவேன், இன்னும் அதிகமா பேசுவேன். என் புள்ள இருந்தாலும் நான் சாத்திக்கிட்டு இருந்த வாயை மூடிக்கிட்டு என்னமோ இது பண்ற. அப்படியே என்னமோ பெரிய வாயாடியா மேனின்னு. நான் பயங்கரமா இதுவா பேசுவேன் மேனின்னு. எங்க பேசி என்கிட்ட கீழி பாப்போம். நீங்க இருக்கிற ஒரு சுத்தியா என்கிட்ட வாய் கொடுக்க முடியாது, தெரிஞ்சுக்கோ. ஏய் என்னடி ரொம்ப பேசுகிறேன் நீனு? மாமியார பெரிய இதுவா நீனு? அப்படியே அடைச்சிட்டு உட்காந்துட்டு இருக்கணுமா எது சொன்னாலும்? ஒரு பாத்திரம் கழுவுனா பின்னாடியே வந்துடுற. சோப்பு இருக்கதா செய்யும். பாத்திரம் சோப்பு போட்டு தான் கழுவுவாங்க. அது வந்துட்டு வாயை திறந்து பேசு. இல்லை நான் அந்த மாதிரி எதுவும் பேச மாட்டேன். நான் அமைதியா தான் இருக்கேன். அந்த பயம் இருக்கணும். நம்மளை பற்றி தெரியல போல. நம்ம அம்மாங்க சொன்ன ஒரே காரணத்துக்காக அமைதியாக அடக்கிட்டு இருக்கிறோம். என்ன மாதிரி எத்தனை பேர் இருக்கீங்களோ மறக்காம ஃபாலோ பண்ணிட்டு எல்லாருக்கும் அனுப்பிட்டு ஸ்டோரியில வைங்க. கவிதா இங்க வா கொஞ்சம். அத்தை இந்த வரங்க அத்தை.